லிட்டில் டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டன் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து அந்த பேர் பார்க்குறப்ப த இன்ட்ரோடியூசிங் ஹேஸ் ஏ ஹீரோ அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்குள்ள ஒரு ஆக்சுவலாக வந்து பென்சி வந்து எல்லாரும் சொல்லு அவங்க வந்து என்னுடைய ஃபேன் தானே. அவங்க ஆரம்பத்தில் ஃபேனாக இருந்து எனக்கு இது பண்ணி தானே நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அண்ட் புகழண்ணா அப்படின்னு சொல்லுறது இத்தனியா அப்பா அப்படின்னு சொன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா வந்து அப்பான்ற ஸ்தானம் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு கஷ்டம் எல்லாமே. அதை தாண்டி எனக்கு பாப்பா பிறந்ததை விட என்னோட ஒய்ஃப் அதுக்காக கஷ்டப்பட்டது தான் என் கண் முன்னாடி வந்து போச்சு. இப்போ குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, தலைவலி. ஏன்னா பாப்பா தூங்குறப்ப தான் அவங்களும் தூங்கணும். அவங்க 10 நிமிஷம் தூங்குறப்ப பாப்பா உடனே எழுந்துருவாங்க, அழுது உடனே அவங்க ஃபீட் பண்ணணும். கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் அவங்கள வாங்கின மொமெண்ட் இருக்கும்ல, அதை பற்றி நான் டெலிவரி ஆனப்போ என் ஒய்ஃப் கூட தான் இருந்தேன் நான். டாக்டர்லாம் ஓகேன்றாங்க, எங்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. ஏங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு உங்களை கூட்டா நீங்கள் என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க. அரைக்காலில் ஒரு பையன் வந்து அவரோட இதயத்தில் இது பச்சை குத்திருக்காரு. தாம்பரத்தில் ஒரு தம்பி பச்சை குத்துற ஆல்பர்ட் சொல்லிட்டு சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இதில் தருமபுரி மாவட்டத்தில் பச்சை குத்திருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தான். அப்பா அம்மாவுக்கு இது பண்ணுறோன்னு நான் சொன்னேன், தங்க ஏன் தங்க இந்த மாதிரி வலி இதை அண்ணா இல்லைண்ணா நீங்கள் தான் எனக்கு அவங்களாம் நான் கைமாற நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி நான் மாக்கா பண்ணேன். ஆமாம், மசனக்குடி போய்ட்டு நான் போகிறதே மசனக்குடி தான். லெப்பர்ட் பார்ப்போம், எலிஃபெண்ட்டு, நாங்கள் அப்புறம் கரடி, இது எல்லாமே நாங்கள் சஃபாரி டெய்லியுமே எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். அதான் அயோத்தி 1947 இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ஏன்னா எல்லாருமே கிளைமேக்ஸ் வர்றப்ப புகழண்ணன் பண்ணது நாங்கள் அழுதுட்டோன்ற சொன்ன வார்த்தை இன்னுமே வந்து அப்படியே இதாகிட்டு இருக்கு. இது போட்டிருக்காங்க ஹார்ட் பீட்டே அசால்ட்டாக பண்ண புகழ். It's Varni here from Little Dogs. We have a beautiful team with us. Zookeeper அப்படியே எடுத்து வந்து இங்கே உட்கார வச்சு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கேம்மா. சூப்பராகவே இருக்கேன். எஸ், ஃபர்ஸ்ட் டு டேரக்டர் சார் தான் எனக்கு ட்ரெய்லரில் பார்த்தோன்னா ஷாக்கான விஷயம், ரியல் அனிமல்ஸ் நோ அனிமேஷன் அப்படின்னு இருந்தது சார். ஸோ உண்மையான புலி வச்சு நம்ம வந்து நிறைய சாகசங்கள் பண்ணியிருக்கோமா, அதை பற்றி ப்ளீஸ். படம் ஆரம்பிக்கும் போதே உண்மையான புலி வச்சு தான் எடுக்கணும், கிராஃபிக்ஸ் பண்ணக்கூடாது முடிவோடு எடுத்த படம் அது. அதுக்காக வந்து பல நாடுகள் போய் சர்ச் பண்ணி கடைசியாக வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி உண்மையான புலியை கூட இவங்களை நடிக்க வச்சு எடுத்துருக்கோம். நிஜமாலுமே ட்ரெயின்டு புலியா? உண்மையான புலி தான், நோ சிஜி. ட்ரெயின்டு புலியா? அது ட்ரெயின்டு புலியெல்லாம் கிடையாது, புலியிலே அது ட்ரெயின். அது கோவப்பட்டது. அப்போ புகழ நாட்டை தான் நிறைய கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். உருவாக்கணும் அவர்கிட்ட தான் ஏன்ட்ட கேட்டு பண்ண போறாரு. நீங்க தானே அதோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அவரா தூரத்துல இருந்து டைரக்ஷன் சொல்லிட்டு ஓகே ஆக்ஷன் சொல்லிடுவாரு. அதை விடாதமா. எஸ், கேட்குறேன். இப்போ புகழண்ணா டு யூ தான். ஸோ எப்படி இருந்தது? ஏன்னா மனுஷங்களோட நடிக்கிறது கூட ஓரளவுக்கு ஈஸி, ஆனால் புலியே நம்ம அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிப்பை நடிக்கணும். முதல்ல மனுஷங்களுக்கு மிருகமே ஓகே தாங்க. சரி, புரிஞ்சிருச்சு, ஓகே ரைட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்றோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா உங்க ஜேர்னியை வந்து முதல்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் நான். ஸோ நம்ம வந்து நம்ம அண்ணன் லீடா பண்றாரு இந்த படத்துல அப்படின்னு நினைக்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்டப்ப வந்து சார் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்போ வந்து ஒரு டீ கடையில் தான் நார்மலாக வந்து பேசுவோம். ஒரு டீ கடையில் அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு 1 hour நரேட் பண்ணார். இந்த மாதிரி தான் பண்ணோன்னு இது பண்ணால் சரி சார் அப்படின்ற. அப்புறம் ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் தம்பி ஒரிஜினல் புலின்னாரு. ஒரிஜினல் புலி அப்படின்னா எனக்கு வந்து ஹாப்பி. ஏன்னா நான் வந்து இந்த வைல்ட் அனிமல் ரொம்ப நான் ரசிப்பேன். மோஸ்ட்லி நான் மாக்கா பண்ணேன். மசனக்குடி போய்ட்டு நான் போகிறதே மசனக்குடி தான். அங்கே போயிட்டு ஏன்னா நாங்கள் வந்து இது லெப்பர்ட் பார்ப்போம், எலிஃபெண்ட்டு, நாங்கள் கரடி, இது எல்லாமே நாங்கள் சஃபாரி டெய்லியுமே எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். நாங்கள் அதுவும் கரெக்டாக அந்த மதியம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 4-5 மணிக்கு போயிட்டு அந்த 7 மணிக்குள்ளே அந்த இருட்டுறப்ப அதில் வந்து டைகர் எப்பயாச்சும் பார்த்துட முடியுமான்னு ஒரு ஆசை இருக்கும். அது எல்லாரோட கனவும் அந்த டைகரை பார்க்கணும். ஒரு டைகர் ஆஹா டைகரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பியாக தான் பண்ணோம். ஆனால் போனப்போ ஒரு பயம் இருந்தது. ஐயோ என்னடா இது ஒரிஜினல் எப்படி இது பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இல்லைன்னா போய் சொல்லக்கூடாது. அப்புறமேட்டா சரி ஓகே அந்த காஸ்டியூம்லாம் போட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், இது வந்து நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா ஷூட்டு நம்மளால நின்றக்கூடாதுன்ற ஒரே காரணம் ரைட் ஓகே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 1 நாள் 2 நாள் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக
பழக ஆரம்பிச்சிட்டோம். Okay. So what was your experience and the forest kulla poi you have to shoot it and the challenges irukko illaya? So for the first day, I was a bit terrified. My mom was sitting at the back and she was praying that nothing should happen to my daughter. Yes. Like, you know, like, yeah, so, yeah, it was fun, but like, the shoot was so smooth. It didn't feel like we were working for 12 hours. Like, the days would just pass by, and you know how funny he is. Yes. He's such an entertainer. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. So he'll always be cracking jokes, he'll be pulling my leg, and you know, even if there is a serious scene where we have to cry or anything like that, you know, he'll make such funny expressions, and I'll end up like smiling or laughing. Yes. And director sir would be like, hey guys, serious. So, you know, it was like that, like, you know, like it was always fun to be around him, and he's become such a good friend of mine, and he's my mom's favorite as well, because he was entertaining my mother also. He's anti-hero actually. Yeah, and my mom doesn't know English. For sure. Antis da correct பண்ணுறாரு. But look at his face. Look at his face while you are explaining about him. ஏன்னா என்னாச்சு? இல்லைம்மா, நீங்கள் பர்சனலாக பேசிங்கன்னா எனக்கு நான் கொடுத்துருவோம் ஒரு 10-15 இன்டர்வியூ கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு என்னென்னா ஆன் பண்ணிட்டு புகழ் இருக்கார், ஓகே அது இங்கிலீஷ் சேனல்னு சொன்னால் மாற்றி சொல்லலாம், பக்கம் ஃபுல்லாக த்ரோட்டாக இங்கிலீஷ் தான் போகுது. இட்ஸ் வெரி நைஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல். Thank you, நன்றி. தமிழ் இங்கிலீஷ். ஓகே சூப்பர். அண்ட் அந்த ஃபாரஸ்ட்லலாம் பயங்கரமாக அந்த சறுக்கிற சீனு, புலியோட சேர்ந்து இந்த இருக்க சீனு, அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய இருக்குல்ல. நான் எனக்கு அதில் பார்க்கும்போதே தெரிஞ்சது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஷார்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் அதை ஒரு தடவை மிஸ் ஆச்சுன்னா கூட திரும்ப அதை பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். அது கரெக்டாக அந்த சறுக்கிற சீனில் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒர்க் பண்ண ஒரு தம்பி வந்து ப்ரொடக்ஷனில் இருந்தப்படியா ஞாபகம் இருக்குங்களா, நான் கீழே விழுறப்ப நான் ஆக்சுவலாக சொல்லிட்டு போகிறேன், நான் சறுக்கி நான் விழ போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் கீழே விழுந்தாலும் நான் பண்ணிக்கிறேன்டா. அந்த பையனோட அன்பை நான் சொல்கிறேன், இப்போ எந்த அளவு லவ் பண்ணுறாங்கன்ட்டு நான் வந்து சொல்கிறேன், யாருமே கிட்ட வந்துடாகி நான் அந்த மாதிரி சறுக்க போகிறேன், கீழே விழ போகிறேன்னு சொல்லிட்டு நான் சறுக்கின்னு சர்வன்னு அந்த பையன் வந்து டக்குன்னு தூக்கிட்டான். நான் அப்படியே டென்ஷன் ஞாபகம் இருக்குங்களா, நான் சொல்லி தங்கம் ஏன் தங்கம் இப்படி பண்ணீங்க, நான் தான் இவ்வளோ சொன்னேன், நான் சாரிண்ணா. நீங்கள் ஏன்னா புகழோட ஐடியா என்னவா இருந்ததுன்னா, அப்படியே சறுக்கி கீழே வந்து அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னேன். தங்கம் எடுத்து அது இல்ல, ரெண்டாவது அந்த ஃபீல் வரல. ஃபர்ஸ்ட் நான் நச்சுன்னு வந்து பல்டி அடிச்சு விழுந்தா, நான் பல்லிச்சு விழுந்தேன். எல்லாரும் வந்து வேணாம் அப்படின்னாங்க. நான் இல்ல நான் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படி சொல்லி தான் நான் வந்து வலிக்கு. அந்த பையன் டக்குன்னு வந்து அண்ணே அப்படின்ட்டான். தம்பி நான் எவ்வளவு சொன்னேன் தம்மா அப்படின்னா, ஷாட் எடுக்கும்போது கேமரா ட்ரோன் ஆபரேட் பண்ண போயிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? நம்ம எடுத்தோம் அந்த சீன் வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட். நீங்க ஃபைட்டுமே நீங்க அதுல நான் அடிச்சு நான் ஒரு மரத்துல இருந்து ஒரிஜினலா நான் உடைச்சிட்டு விழுந்தேன். இதுல எதுவுமே சிஜி இல்ல, டூப் இல்ல, எதுவுமே இல்ல. ஃபைட் மாஸ்டர் சொன்னாரு, இல்ல வேணா அது முதுகுல ஏதோ குத்திரும், ஏன்னா செதில் அந்த குத்திரும் வேணாம் அப்படின்னாங்க. இல்லை சார் பரவாயில்ல சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார், ஒரே ஷாட்டில் டேக் ஓகே பண்ணேன். வந்து நானே உடச்சிட்டு முதல்ல உடச்சிடும். அதே உங்களுக்கு அந்த மரத்தில் மொத்தமாக அந்த பிரான்ச் அப்படி உடச்சிட்டு விழும்போது சம்டைம்ஸ் ஏறிடுச்சு, கழுத்து ஹை ரிஸ்க் அதெல்லாம் தெரியுது. ஏன்னா இவ்வளோ சொல்லும் போதே அவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ள இருக்கு. புகழனா நீங்கள் வந்து எப்படி சொல்றது, வெர்சடைல் ஆக்டர் அப்படின்றது நீங்கள் எப்போ நிரூபிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும் எல்லாருக்கும். ஆனால் வாஸ்ட் ஆடியன்ஸ்க்கு தெரிய வந்தது அயோத்தி 1947 அப்படியே பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கமெடியன் அந்த லேடி கெட்டப் எவ்வளோ போட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி அந்த இது பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மூவியில் வரும்போது அது எப்படி ஃபீல் ஆகுது, அந்த ஸ்ட்ரகிள் அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கேன் தங்க, நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு அதான் அயோத்தி 1947 இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ஓகே, நம்ம ஒரு ஆக்டராக நம்ம அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னை நம்பி டைரக்டர் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அவங்களுக்கு பூர்த்தியாக பண்ணணுன்ற ஒரே காரணங்க அவங்க சொன்னது அழகாக நம்ம அது பண்ணது நல்ல பேர் தான். நீங்கள் சொன்ன அந்த 2 படமே எனக்கு பயங்கரமான பேர் வாங்கி கொடுத்தது. இன்றைக்கும் நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்க படத்துக்கு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸுக்கு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லோரும் கிளைமேக்ஸ் வர்றப்ப புகழ் என்ன பண்ணதே நாங்கள் அழுதுட்டோன்ற சொன்ன வார்த்தை இன்னுமே வந்து அப்படியே இதாகிட்டு இருக்கு. அண்ட் எஸ் பென்சி அண்ணி என்ன சொன்னாங்க, கண்டிப்பா வந்து ஏன்னா நாங்களாவே இவ்வளவு சந்தோஷப்படும் போது கூட பார்ட்னரா இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பெயின்ல இருந்து ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் இல்லையா. இல்ல அவங்கள்ட்ட எல்லா விஷயமே அவங்கள்ட்ட நான் இது பண்ணிடுவேன். ஸோ இது பயங்கரமா ஹாப்பி தான் அவங்களுக்கு வந்து அந்த பேர் பார்க்குறப்ப இந்த இன்ட்ரோடியூசிங் ஹேஸ் ஏ ஹீரோ அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்குள்ள ஒரு ஆக்சுவலாக வந்து பென்சி வந்து எல்லாரும் சொல்லு, அவங்க வந்து என்னுடைய ஃபேன் தானே. அவங்க ஆரம்பத்தில் ஃபேனாக இருந்து எனக்கு இது பண்ணி தானே நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். ஸோ அவங்க வந்து அப்படி இருக்கப்போ நம்ம சிரிப்டாவில் பண்ணப்போ இருந்து அவங்க வந்து நம்ம ஃபேன் சொல்லி தான் இது பண்ணாங்க. ஸோ இப்போது வந்து ஒரு ஹஸ்பண்டு ஒரு இதாக பண்ணுறாரு அப்படின்றப்ப அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி.
ஓகே சூப்பர். அண்ட் புகழண்ணா அப்படின்னு சொல்றது இத்தனியா அப்பா அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருக்குமே தெரியுது. நம்ம ஒரு டிஷர்ட்டே போட்டு அப்படி நிறைய பேர் அது ஒரு ஹாப்பினஸ் தரும் இல்லையா? ஸோ அப்பாவா இருக்க ஃபீல் அதை பத்தி சொல்லுங்க. நான் கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்ம ஒரு கலைஞனா எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஒரு ஹஸ்பண்டா நாங்க பார்த்துட்டோம் 1 இயரா. ஸோ ஒரு அப்பா இப்போ அப்பா அந்த ஃபீல் அதை பத்தி. அது வந்து ஒரு வேற லெவல் தானம். ஏன்னா வந்து அப்பான்ற ஸ்தானம் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு கஷ்டம் எல்லாமே. அதை தாண்டி எனக்கு பாப்பா பிறந்ததை விட என்னோட ஒய்ஃப் அதுக்காக கஷ்டப்பட்டது தான் என் கண் முன்னாடி வந்து போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு 10 மாதம் சுமந்து அவங்க வந்து அதுக்கு ஒன்று இது பண்ணி இப்போ குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, தலைவலி. ஏன்னா பாப்பா தூங்குறப்ப தான் அவங்களும் தூங்கணும். அவங்க 10 நிமிஷம் தூங்குறப்ப பாப்பா உடனே எழுந்துருவாங்க, அழுது உடனே அவங்க ஃபீட் பண்ணணும். இது ரொட்டீன் இதே தான் இருக்கும். அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்குறப்ப அப்போலாம் வந்து நம்மலாம் அதுதான் எல்லாருமே அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் தான் அதான் பெண்களுக்கு தான் சொல்கிறேன் நான் மொத்தமாகவே. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியுது என்னடா இது இவ்வளோ பெண்களுக்கு இவ்வளோ கஷ்டமா. ஏன்னா ஒரு உயிர் நமக்கு இந்த உயிரை நம்ம பெற்றெடுக்கிறதுனால நம்ம உயிரே போகும்னு தெரிஞ்சு அந்த வலியை தாங்கிறது பெண்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அது வேறு லெவல் தானே அது. நான் வந்து என் பிள்ளைய பார்க்கறதும் என் ஒய்ஃபை தான் அதிகமாக நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாது தான் நான் நமக்கு எதாவது நான் இப்போ ஃபோன் பண்ணி பேச்சுலர் அப்படின்னா கேட்பாங்க, இப்போ சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இப்போ தான் அம்மா சாப்பிட்டேன் கரெக்டாக கால் பண்ணுறோம். ஸோ ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற வழியை நான் எங்கள் அம்மாட்ட காட்டக்கூடாதுன்னு அப்பையில் இருந்துங்க. இன்னும் இப்போ மகள் பிறந்து பார்க்குறப்ப எனக்கு ஆஹா அப்போ என் பொண்ணு அப்போ என் அம்மா மாதிரி எப்படி வளர்க்கணுன்றது தான். ஆமாம் கண்டிப்பாக. அந்த ஃபஸ்ட்டு அவங்கள வாங்கின மொமெண்ட் இருக்கும்ல அதை பற்றி நான் அதாவது வேற இல்லை. நான் ஆக்சுவலி நான் உள்ளே தான் இருந்தேன். நான் டெலிவரி ஆனப்போ என் ஒய்ஃப் கூட தான் இருந்தேன். நான் டாக்டர்லாம் ஓகேன்றாங்க. ஏங்கல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. ஏங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறது உங்களை கூட்டா நீங்கள் என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை புஷ்ன்ட்டு நான் தான் இது பண்ணேன். ரொம்ப ஐயோ அந்த மாதிரி வழியெல்லாம். நீங்கள் ஒரு தடவை ஒரு ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பிரசவத்தில் நின்றுட்டா பெண்களை கோவப்படவே தோணாது. அந்தளவு இருந்தது. அப்படியே குழந்தை கையில் கொடுத்தா நடுங்குது எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் கொடுத்தாங்க. அவங்க என்கிட்ட தான் கொடுத்தாங்க. நான் கொடுத்துட்டு வாங்கினப்ப அது ஒரு ஃபீல் இருக்குது. நான் இன்னும் எல்லாமே இருக்குது. இன்னும் வீடியோஸு ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ணல. சரி 1 இயர் பர்த்டேக்கு அது பண்ணிக்கலான்ட்டு அப்படியே. கண்டிப்பாக. அண்ட் உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய எடிட்ஸ் பண்ணி போடுறாங்க, நிறைய விஷயம் பாசிட்டிவாக அவங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கிளிப்பு வைரல் ஆச்சு, என்னடி வாய்ஸ் இது அப்படின்ற ஒரு வாய்ஸ் பேசுகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது இன்னி வரைக்கும், அந்த எடிட்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்கள பற்றி எது இல்லை, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. நான் வந்து மேலே ஏறுறதுக்கு ஒரு ஏணியாக இருக்கிறது அவங்க மட்டும்தான். எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் தோண்டு போனாலும் அண்ணா நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். எல்லா விஷயத்துக்குமே எனக்கு இது பண்ணுறாங்க. ஒரு எடிட் பண்ணி போடுறதுமே அவ்வளோ அழகாக போடுறாங்க. மனித கடவுள் தெய்வம் இதெல்லாம் போடுறப்ப இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லையா? காரைக்காலில் ஒரு பையன் வந்து அவரோட இதயத்தில் இது பச்சை குத்திருக்காரு. பச்சை குத்திருக்காரு. தாம்பரத்தில் ஒரு தம்பி பச்சை குத்திருக்காரு, ஆல்பர்ட் சொல்லிட்டு சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இதில் தருமபுரி மாவட்டத்தில் பச்சை குத்திருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்பா அம்மாவுக்கு இது பண்ணுறோம். நான் சொன்னேன் தங்க ஏன் தங்க இந்த மாதிரி வலி இதை அண்ணா இல்லைண்ணா நீங்கள் தான் எனக்கு அவங்களாம் நான் கைமாற நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. என்ன தான் நீ காசு பணம் எவ்வளோ கொடுத்தாலுமே அது ஈடே ஆகாது. அவங்களுக்கு வேற நான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு என்னோட ஃபேன்ஸுன்னு சொல்கிறத விட என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நான் வந்து கடைசி வரையும் இருக்கணும். ஸோ the chemistry with Pugal or it is chemistry with the Puli? Which one you think? Which one was easy or which one was challenging? இல்லை டூமே அனிமல் இல்லை. ஸோ அதனால easy was opposite Puli. It was difficult because how would I even make him do stuff? But it was fun overall, and it's equal importance for everyone. So Tiger okay, Pugal difficult. No, Pugal easy. Tiger. உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியும், ஆனா நீங்க தெரியாத மாதிரி நடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். I'm the only one he has to talk. Yeah, English I know, understand. Yeah, you understand English. But when she speaks, what kind of difficulties you had? Prachana. Not Prachana, he is the good friend. ஆனாலும் நீங்க கவுண்டர் போட்டுலாம் புரிஞ்சுதுன்றாங்க. எப்படி அதை எப்படி அட்ராக்ட் பண்றீங்க நீங்க உங்க ஹீரோயின்ஸை? Not English joke, 2 jokes. 2 joke English joke இருக்கு. So அதுல ஏதாச்சும் இம்ப்ரெஸ் தான். Okay. I call him Pagal Pugal. அச்சச்சோ, பாகல் புகழ்னா என்னது? சொன்னாங்க. அவன் சொல்லிட்டோ தெரியுமா? நானே சொல்லணும்ல நான் பைத்தியன்ட்டு. I saved his name also, Pagal. அச்சச்சோ. How do I tell you?
son is a little mental, so he's full mental. ஃபுல் மென்டல் இங்க தொடச்சு மூளை வழி. ஐயோ ரைட் ஓகே First day only I knew that that time he was dating Benzi. So he told me first day only. ஓ ஃபர்ஸ்ட் டே ஐ டோல்ட் யூ Yeah. And first day only he got us married in the movie. Like டைரக்டர் சார் அங்க ஒரு ஆள வச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் டே கல்யாணம் பண்ணி வச்சிரோம் இவங்க வேற டேட்டிங் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு சரி கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆவணும்னா கல்யாணம் பண்ணா தான் முடியும் அப்படினு முடிச்சிட்டாரு அவரு அண்ட் எஸ் ஃபர்ஸ்ட் படத்துல ஈவன் சாரோட மியூசிக் அப்படிங்கும்போது எல்லாருமே அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல கண்டிப்பா அவர் தலைக்கு பண்ணிட்டாரு, தளபதிக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ பண்றப்ப நம்ம புதுசா வளர்ந்து வரோம், நமக்கும் அவர் பண்ணணுன்றது பண்றாரு இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவருக்கு. ஸோ நான் வந்து ஒரு லவ் மீட்டர் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து புகழேண்டா கொடுப்போம், ஒரு லவ் செக்மெண்ட் மாதிரி. இது யாரை நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ நினைச்சா அது அப்படியே ஏறும். இந்தாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடுங்க. என்ன பண்ணுவ? கீழே வச்சுக்கணும். கீழே வச்சுட்டு இப்படி பிடிக்கணும். அதை எப்படியா? இப்படி பிடிக்கணும் ரெண்டு கையிலையா? அப்படிதான் நினைச்சுக்கோங்க. இத்தனையா பாப்பாவா இல்ல பெஞ்சி அக்காவா யார நினைச்சீங்கன்னு எண்டில் தான் சொல்லணும், தெரியணும். அப்பா என்னங்க இது போய்கிட்டே இருக்கு. ஓகே ஓகே சூப்பர், வேற லெவல். யார நினைச்சீங்க? அப்படி சர்றன்னு ஏறிடுச்சு. ஆமா, இப்போ இன்னொன்னு நினைச்சு பார்க்கவா? ஜாலியா இல்ல என்னன்னு பாப்போம். உண்மையா பொய்யான்னு தெரியணும்ல. என்ன நினைச்சார் அப்படி? கொஞ்சம் வாங்குது இல்ல லைட்டா. ஃபர்ஸ்ட் யார நினைச்சீங்க? ரெண்டாவது யார? பொண்ணு தான் நினைச்சேன். ஆஃப் கோர்ஸ் அப்பாவோட பாசம். அடுத்து பெஞ்சி அக்காவா? அச்சச்சோ அண்ணி இந்த வீடியோ நல்லா பாத்துக்கோங்க, கட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். இது வேணாம், நான் வீட்ல இருந்து குங்குமம் கலந்து நான் ஃபுல் பாட்டில்ல பெருசா அவளுக்கு ஏத்தி உனக்கு தரேன். ஆனா அண்ணி பாருங்க பாசம் டிவைட் ஆகி கம்மி ஆயிட்டு இருக்கு. இல்ல 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 இல்லம்மா, நீங்க கூட ஆமா இன்னும் கல்யாணம் ஆகல, அது என்னன்னு பாப்போம். ஃபியான்சி ஏன் சொல்றீங்க? அவங்க யார வேணா நினைக்கலாம். ஆமா இல்ல வேற என்ன நினைச்சிர போற அதுக்கு சொல்றேன். Okay. So I just have to hold. Yes, you have to hold. கொஞ்சம் கை கீழ அப்பதான் கேமரா இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வந்து வச்சிருக்கோம். சிஷோ என்ன உங்களோட ஸ்பீடா ஏறுதுன்னா நிறைய லவ் வச்சிருக்காங்க அவங்க. எங்க ஏறுது? Oh, it's full. It's becoming full. இருமா புல்ல ஐயா இத அதுக்குள்ள இது பண்ணி விட்டு புல்லு ஜொல்லுன்னு I got excited. எங்க ஏறுது? புடிங்க. Don't shake. அவ்வளவுதான். துபாய் பாய். துபாய் பாய் ஹபிபி. அம்மா ஹபிபுல்லா. Hey, the first one it came ஆமா சூப்பர் ஆச்சு. அதெல்லாம் ஒத்துக்குறேன். விட்டுடுங்க. பபிள்ஸ் என்ன பபிள்ஸ் ஆச்சு? No, before that also it was not in this. நீ வச்சுக்கோ, நீ கவுத்துட்ட. அவர் டபக்கு டபக்கு நீ பண்ண பத்தியா தெரியுதா? வாழ்க்கையில இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். ஏய் டாக்டர் சார் நீங்க ட்ரை பண்ணீங்களா? பாருங்க பிபி வருது. அவருக்கு லைட்டா ஷேக் ஆகுது நினைக்கிறேன். அவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்காரு. அவ்வளவு டைட் சார் பாட்டில் வெடிஞ்சிரும் சார். இதோட இதுவே நம்மளோட ஹீட்ட வச்சு தான் மேலே. ரியலி இட்ஸ் வர்க்கிங். நாம யோசிச்சிட்டு இருக்கோம் எப்படி அது வேலை செய்யுதுன்னு ஒரு வாட்டி. Thanks going to buy that. இது போடுறதுங்க ஹார்ட் பீட்டே அசால்ட்டாக பண்ண புகழ். போட்டுறலாம். ஓகே எஸ் தேங்க் யூ so much for spending your time with us. Thank you sir, thank you. சார் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு அப்படினு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். Thank you. Thank you sir, thank you. அழகா என்ஜாய் பண்றீங்க, சூப்பர்.